அமைச்சர் சட்டசபையில சொல்றாரு, அவங்களா பார்த்து திருந்தினாலே ஒழிய இதை திருத்த முடியாது என்று சொல்வதற்கு எதற்கு இந்த ஆட்சி? எல்லா இடத்துலயும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு டாஸ்மாக் கடை மட்டும் வைக்க உங்களால முடியும், போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு. எதை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதே கேள்விக்குறி. டாஸ்மாக் ஒரு பக்கம், கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், போதை வஸ்துகள். முந்தா நேத்து நான் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சோம். அப்ப அவரே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை பதிய வச்சார். கஞ்சா என்பது மட்டும் இங்க அழிவு கிடையாது, இங்க ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஹெரோயின் அந்த மாதிரி இதுதான் மிக கொடுமையாக இன்னைக்கு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை அத்தனை பேரும் பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக ஆளுநர் அவர்களே மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறார். அப்ப தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா நாங்க கேப்டன் 40 வருஷமாக மக்களுக்காக உழைச்சு மக்களுக்காக உதவி செய்து எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லி இருக்காரு. பட் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், எது நல்ல ஆட்சி, நமக்கான ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விருதுநகர்ல நேற்று பட்டாசு ஆலையில 4 உயிர்கள் பலியாயிருக்காங்க. அப்புறம் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா கழிவு நீரும் குடிதண்ணீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை, அவர் 11 வயசு, பீகாரை சேர்ந்தவங்க, பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க, அவங்க குழந்தை இறந்து போயிட்டார். 2 குழந்தை தான், ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு, இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைய அட்மிட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அங்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டு இருக்காங்க. எவ்வளவு மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அப்ப இங்க உயிருக்கு விலை இல்லை, இங்க உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை, இங்க பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது கூட 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் அட்மிட் பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. சென்னை கார்பரேஷன் டோட்டலா இன்னைக்கு முடங்கி இருக்கிறது, எந்த செயல்பாடும் இல்லை. நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கார்பரேஷன், எஸ்பெஷலி சென்னை எந்தவித செயல்பாடும் இல்லாமல் முடங்கி இருப்பதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எனவே யார் செத்தாலும் உடனே 10 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அதோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆனா இங்க மரணங்கள் ஓயல. இது நிச்சயமாக இனி ஒரு மரணம் கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. நேற்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இனிமே ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா. அதே மாதிரி 10 லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் முதல்வர் சொல்றாரு. அப்ப இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்களே 2000 பேர், அவர்களுக்கும் இந்த சட்டம் செல்லுமா என்பதை முதல்வர்கள் சொல்லணும். இவ்வளோ வருஷம் தூங்கிட்டு இப்பதான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சது போல இப்பதான் ஏதோ முதல் வாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சுற மாதிரி இப்பதான் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. எப்போ 69 உயிர் இழந்த பிறகு கடந்த ஆண்டு 22 உயிரை இழந்திருக்கோம் செங்கல்பட்டு, மரக்காணம், விழுப்புரத்துல. இப்பதான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து திமுக விழிச்சிருக்காங்க. இப்பதான் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆயுள் தண்டனைன்னு சொல்றாங்க. இது உண்மையிலே கண் துடைப்பு நாடகம் தான். இது கூட கேஸ் ஃபைல் பண்ணாதான் ஆயுள் தண்டனைக்கு போகும், கேஸ் ஃபைல் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதை நடத்துவதே ஆளும் கட்சியினர் தான் என்பதை மக்களே இன்னைக்கு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில, கருணாபுரத்துல நேரடியாக சென்று அனைவரையும் சந்திச்சுட்டு தான் நான் உங்க முன்னாடி பதிய வைக்கிறேன். மொத்தமாக ஆளும் கட்சி தான், துணையோட தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கல்வராயன் மலையில. எனவே இதுக்கு முழு பொறுப்பு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் பதவி விலகணும். அப்பதான் இது நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இதுக்கு முழு பொறுப்பு ஏற்று தமிழக அரசு நிச்சயமாக இது முழு பொறுப்பு ஏற்கணும். இனி ஒரு மரணம் அதை போன்றது இருக்கக்கூடாது. நிச்சயமா இது மிக மிக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இல்ல, நேத்து அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில பேசினதான் சொல்றேங்க. அவரே சொல்றாரு, கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சரக்குல கிக்கு இல்லன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில கொடுக்கிறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. ஏன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்க ஏன் விக்கிறீங்க? அப்ப இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதுல தெரியுதா? அப்போ நீங்க போலீஸ் சரக்க மக்களுக்கு விக்கிறீங்க அதிக விலைக்கு,
அதனால அதை வாங்க முடியலன்னு எல்லாரும் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்கன்னு அவரே சொல்றாரு. இதை விட என்ன இருக்கு? இந்த ஒரு சான்று போதும். இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும். இன்னைக்கு இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம். தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலயும் இருக்குங்க கள்ளச்சாராயம். இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கினாலே ஒழிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை, மக்கள் எல்லாரும் இணைந்தால்தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும். ஆனா இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்ல, உண்மையிலேயே பார்த்தா அந்த காலத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம ஊர்ல கள்ளுச்சாராயம் விவசாயத்தையும் ஊக்கப்படுத்துறது, இந்த இவர்களுடைய தேவையும் நிறைவேற்றுது. நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்க கொங்கு மண்டல மக்கள் விவசாயிகள் பலர் பேருடைய பல நாள் கோரிக்கை இது. இந்த மாதிரி ஒரு விஷ சாராயம் டாஸ்மாக் கடையை விட கள்ளு பெட்டர், விவசாயமும் நல்லா வரும், அதுல உயிர் சேதம் எதுவும் இருக்காது, அது உடம்புக்கும் நல்லது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே இதெல்லாம் நிச்சயம் அரசு பரிசீலனை செய்யணும். இன்னைக்கு கள்ளுச்சாராயம் இல்ல, இன்னைக்கு கள்ளு இறக்கி அதனால பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்கம் கிடையாது. அதனால அதை அவங்க ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப 45,000 கோடிக்கு டார்கெட் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் 50,000 கோடி டார்கெட், அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி டார்கெட். இதான் இந்த அரசின் அவலம். இன்னைக்கு மக்கள் உயிரை பணைய வச்சுதான் இங்க ஆட்சியே நடக்குது. போன எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களும் அவர் மனைவியும் அவரது மகனும் அவங்க வீட்டு வாசல்ல நின்று கருப்பு கொடி காமிச்சாங்க, மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஏன் இப்ப உங்க ஆட்சி தானே நடக்குது? ஏன் மதுவை இப்ப ஒழிக்கல? எல்லாத்துக்கும் முதல்ல நிப்பார்ல எதிர்கட்சி தலைவரார். ஏன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போல ஒருத்தரையும் போய் ஏன் நேரா சந்திக்கல? எதுக்கு எடுத்தாலும் போய் முன்னாடி நிக்கிற முதல்வர் முழு பொறுப்பேற்று அந்த மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா? ஏன் சந்திக்கல? அதே மாதிரி கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப யாராவது பிரஸ்காரங்க போய் மைக்கு நீட்டினாலே கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. என்ன பதில் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி அக்கறை அவ்வளவுதான் போன வாட்டி சொன்னாங்க. இப்ப எங்க போச்சு இந்த ஆட்சியின் அக்கறை என்ன என்று மக்கள் கேள்வியை நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். கலைஞர் இருந்தப்போ ஒரு வாட்டி சொன்னாரு முழு மது விலக்குன்னு. ஸ்டாலின் அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார். இது உதயாநிதியும் வரும்போது என்ன சொல்றாரு? எங்க ஆட்சி வந்தவொடனே முழு மது விலக்குன்னு. இப்போ என்ன இருக்கு? 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் போயிட்டு இருக்கு. ஏன் இப்ப அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்டாலின் சொல்ற நாங்க ஒன்னும் ஓடி ஒளியல, எதையும் மறைக்கலன்றார். உண்மையிலே ஓடி ஒளியலன்னா நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை கட்டாயம் கொண்டு கள்ளச்சாராயம் எங்கும் இனி காய்ச்சப்படுவதில்லை என்பதை மக்களுக்கு உறுதி செய்யணும் சொல்லி நான் கேட்டேன். ஆமா, நீட் எக்ஸாம் முதல்லயே வேணான்னு நம்ம முதல்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிச்சயமாக நீட் எக்ஸாம நம்ம எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என் அம்மா பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்கள் கருத்தை கேட்டு உண்மையிலேயே நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமான்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஏன்னா இது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் குழப்புகின்ற ஒரு நிகழ்வாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதை வச்சு அரசியல் தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த விதமான தீர்வு இதுக்கு நடக்கல. அதனால ஒரு நிலையான நல்ல முடிவை மாணவர்களுக்கு சார்ந்து எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமா, இன்னொரு பக்கம் சபாநாயகரே என்ன சொல்றாருன்னா இவங்களை வெளியேற்றிய பிறகு இந்த நிகழ்ச்சிகளை இந்த காட்சிகளை செய்தி ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையும் இதெல்லாம் ஜனநாயகம் சரியான ரீதியில் போகுதா அப்படின்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? பத்திரிகையாளர்களாகி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்றம் நடக்கிறது எதுக்காக? மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம். மக்களுடைய வரி பணத்துல தான் அந்த சட்டசபையே நடக்குது. அப்போ அங்க போய் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது, ஏதாவது இத பேசணும்னா அவர்களை அவை காவலர்களை வச்சு வெளியேற்றுறது எந்த வகையில நியாயம்? இதே திமுக இன்னைக்கு சொல்றாங்க விளம்பரம் தேடுவதற்காக தான் இவங்க சட்டசபையை முடக்கிறாங்க. அதுதான் நேத்து முந்தா நேரத்துல நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த போது திமுக எத்தனை முறை வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, எத்தனை முறை அவை நடக்க விடாம தடுத்திருக்காங்க. உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூகா செல்வம் அவர்களும்
அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்கார்ந்து அட்ராசிட்டி பண்ணாங்க. ஆனா அதிமுக அப்படி ஒண்ணும் பண்ணலையே. நியாயமாக கள்ளச்சாராய விவாகரத்தை நம்ம பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்கே அனுமதி இல்லையே. அப்போ உண்மையில் ஜனநாயகம் இங்கு படுகொலிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஹிட்லர் ஆட்சி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இங்க நடக்குது என்பதுதான் உண்மை. இது நிச்சயம் மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அவர் பெருமை பேசுறார். கூலி சேதாரம் இல்லாம 40க்கு 40 வந்துருச்சு. அடுத்தது 200க்கு 200 நாங்க தான் விக்கிரவாண்டி தேர்தல்ல எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்வோம். அதைத்தான் நான் சொல்றேன். அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற கட்சியாக இன்னைக்கு திமுக இல்ல. அடுத்த தலைமுறை அவங்க குடும்பத்தை மட்டும் அவங்க தலைமுறையை பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பதிய வைக்கிறாங்க. கலைஞர் பேரு, ஸ்டாலின் பேரு, அடுத்து உதயாநிதி பேர் வரைக்கும் பார்லிமெண்ட்ல அவங்க எம்பிஸ் எல்லாம் பதவி ஏற்கிறப்போ அவங்க தலைமுறைக்கு பாதுகாப்பையும் இன்னைக்கு நிலை நிறுத்துறாங்க. தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன எதிர்காலத்துக்கு இந்த விட்டு செல்கிறார்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா போதை விற்பனை. இந்த எங்கேயும் வேலை கிடையாதுங்க. இதான் உண்மைங்க. இப்படி போயிட்டு இருந்தா தமிழ்நாடு எப்படி இது சரியா வரும்? இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா விருதுநகர்ல பாத்தீங்கன்னா பட்டாசாலை வெடி விபத்து. அங்க பெண்கள்லாம் பேசுறப்ப அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. வாழ்வாதாரமே கிடையாது. இன்னைக்கு அந்த பட்டாசையும் இன்னைக்கு நெருப்பெட்டியும் பார்த்து தான் நாங்க பொழைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இப்படி மாதிரி வெடிச்சு அனைவரும் இறந்தா விவசாயமும் இல்ல. அப்போ எங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் என்ன என்று மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு இப்போ துபாய் போனாரு, சிங்கப்பூர் போன பல கண்ட்ரிஸ் போனாரு முதல்வர். எதுக்கு? பல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார். இப்ப அமெரிக்கா போறாராம். எதுக்குன்னா முதலீடுகளை கவருவதற்காம். இவங்க பர்சனலுக்கு போறாங்களா இல்ல மக்களுக்காக போறாங்களான்றது இங்க கேள்விக்குறி. ஏற்கனவே சென்ற போது எத்தனை இங்க முதலீடுகள் கொண்டு வந்தாங்க, இதுல எத்தனை லட்சம் பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பை கொடுத்திருக்காங்கன்றத வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சொல்லணும். சும்மா கண் துடைப்பு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்களே, உங்களுக்காக தான் நான் பேசுறேன். நீங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க. நிச்சயமாக இனி வரும் காலம் மக்களுக்காக ஒரு நல்ல மக்களாட்சி மலர நீங்கள் சரியான முடிவை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுவுமே சத்தம் கேட்கல. ஓ, அவர் சொல்லியிருக்காரா? சரி சரி. அதான் அவர் வந்திருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? நான் ஃபுல் டே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். அடிக்கடி நீங்க எங்க வேணாலும் சந்திச்சு. நல்ல தலைவர்கள், நல்ல தலைவி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவி இருக்காங்க. நல்ல தலைவி இருக்காங்கல்ல. இல்ல, அவர் சொல்லியிருக்காரு. அவர் கருத்து நீங்க தான் கேட்கணும். எதை வச்சு அவர் சொன்னாருன்றது. இன்னைக்கு இது கேப்டன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே இது செய்ததுதான். மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல உதாரணத்துக்கு கேப்டன் தான் நீங்க முன்னுதாரணம். அதனால அவர் விஜய் அவர்கள் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி வருங்காலம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.